நீங்கள் மட்டும் வெளியே வரவில்லை என்றால் என் வில் வித்தைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நில்லுங்கள், இந்த குத்தீஸ்வரன் யார் என்று காட்டுகிறேன். டிஜிக்கு டஜிக்கு டிஜிக்கு மதிக்கு கஜிக்கு. ஏண்டா நீ ஏன் பெருச்சாலிக்கு பெரியப்பா மாதிரி தான் இருக்க? நீ பெருச்சாலிய டார்கெட் பண்ணியா? உங்களுக்கு என்ன ஆச்சு? அடுத்து இவளா? இப்ப பாரு, காண்டா மிருகம் மாதிரி வந்து என் மேல விழுவா பாரு. இப்படி பாயிட்டீலே. நல்ல வேலத்தை நான் கூட உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயத்துல ஓடி வந்துட்டேன் போங்க. யாரு நீ? பயந்து ஓடி வந்தியா? அந்த ஆள போய் சேர்த்துட்டான சந்தோஷத்துல ஓடி வந்திருப்பான். அட என்னங்க அத்தை, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய? எட்டி 10 அம்மா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? எடே நீ என்னடா அண்டா சட்டிய தூக்கிட்டு வந்திருக்கா? யம்மா இது காட்டுக்குள்ள கிடந்துச்சா, சேரி சுவாராக்கி பொங்க உதவியா இருக்குமேன்னு இத தூக்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா இங்க எம்மா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு சுவாறு தான் முக்கியமா? ஏமா ஏமா, அட எம்மாவ வள்ளி குரலு. ஏமா நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து புட்டா சிங்கம். a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. எட்டிய குருவி குடுமாண்டா, இங்க எம்மா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ உட்கார்ந்து மேக்ஸ் புக்ல மேக்ஸா படிச்சிட்டு இருக்கா? யாய் விடுடி, அப்பயாச்சும் அவ படிக்கிறாளேன்னு சந்தோஷப்படு. ஏமா இது மேக்ஸ் புக் இல்லம்மா, கீழே கிடந்துச்சு, பேரு கூட ஏதோ கண்ணாடி புறன்னு போட்டிருக்கு. என்னது கண்ணாடி புறத்தோட புக்கா? ஏய் அத கொண்டா கொண்டா. அம்மா வள்ளிகண்ணே, இந்த புக்ல என்னமா போட்டிருக்கு? இந்த கண்ணாடி புறம் எப்படி உருவாச்சுன்னா, சுமார் 900 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1200வது வருஷத்துல பூமியில ஏற்பட்ட வெப்பநிலை காரணமா உலகத்துல இருக்கிற பல்வேறு இடங்கள்ல இயற்கை பேரழிவு நடந்துச்சு. முக்கியமா எரிமலை வெடிக்கிறது, அப்புறம் கடல் அலைகள் கொந்தளிச்சு சுனாமி வந்து, அப்புறம் சூறாவளி காத்தடிச்சும், இப்படி இயற்கை பேரழிவுகள் உலகத்துல இருக்கிற பல்வேறு இடங்கள்ல நடந்துச்சு. இந்த மாபெரும் இயற்கை பேரழிவு அப்போ இந்த உலகத்துல இருக்கிற பல்வேறு செல்வங்களும் இந்த இயற்கை பேரழிவோடு மண்ணோடு மண்ணா அழிஞ்சிருச்சு. ஆனா ஒரு நாட்டோட அரசன் மட்டும் இந்த செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மாய கண்ணாடி மூலியமா இந்த கண்ணாடிபுரத்தை உருவாக்குனான். தன் நாட்டோட செல்வம், வைரம், வைடூரியன்னு எல்லா செல்வத்தையும் இந்த கண்ணாடிபுரத்துல தான் ஒளிச்சு வச்சான். அது மட்டும் இல்லாம அந்த செல்வங்களை திருடங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக கண்ணாடிபுரத்தை சுத்தி பாதுகாப்பு வளையத்தை போட்டான். யாரு இத்தனை பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி கடைசி வரைக்கும் போறாவளோ அவியலுக்கு தான் இந்த கண்ணாடிபுரத்தோட தங்கம், வைரம் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் கடைசியா இந்த கண்ணாடிபுரத்தை உருவாக்குன அரசன் பேரு என்ன சொல்லு? அந்த அரசன் பேரு குத்தீஸ்வரன். என்ன பாப்பா, அந்த கண்ணாடிபுரத்தை உருவாக்குன அரசன் குத்தீஸ்வரன் தானே? இல்ல, இந்த கண்ணாடிபுரத்தை உருவாக்குன அரசனோட பேரு இதுல போடல. இந்த பக்கம் மட்டும் கிழிஞ்சிருக்குது, அதனால அந்த அரசன் யாருன்னு தெரியல.
அந்த பியாஜி கிழிஞ்சிருந்துச்சுன்னா என்ன எனக்கு நல்லா தெரியும். அந்த கண்ணாடிபுரத்தை உருவாக்குனது இந்த மஞ்ச சொக்கா மாட்டின குத்தீஸ்வரன் தான். ஏப்பா மொட்டை, உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? ஏன் என்ன மாட்டி விடுறா? ஏன் பாலிஸ் இவனுக்கு வில்ல எடுத்து அம்பே விட தெரியாது. இவன் என்னடி இம்மா பெரிய ஊரை உருவாக்கி இருப்பான். பாட்டியம்மா, நீங்க சொல்றது 7 வயசு குத்தீஸ்வரன, நான் சொல்றது 77 வயசு குத்தீஸ்வரன. ஏய் குத்தீஸ்வரா, உண்மையை சொல்லு, எங்க தங்கம் புதையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கா? குத்தீஸ்வரா, உண்மையை சொல்லிரு, இல்லனா உன்னை கொக்கி மாதிரி மரத்துல தொங்க விட்டுருவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, இவனை தொட்டதும் இந்த கண்ணாடிபுரத்துக்கே கோபம் வருது. அதனால கண்டிப்பா சொல்றேன், இந்த கண்ணாடிபுரத்தை இவன் தான் உருவாக்கி இருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, தங்கத்தையும் புதையலை எங்க ஒளிச்சு வச்சிருக்கா? ரெண்டாவது ரவுண்ட் பேரு கனவு இல்லமா? எல குத்தீஸ்வரா, இனி நீ எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும். என் பின்னாடி வா. எல போலீஸ், ஒழுங்கு மரியாதையா அவனை விட்டு, இல்லன்னு வச்சுக்க, நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உன்னை அடிச்சு போட்டுருவோம் பாத்துக்க. என்னது, எல்லாரும் என்ன சேர்ந்து அடிக்க போறீங்களா? துண்டு நாட்டி, நான் என்ன ஜோக்கர் போலீஸ் நினைச்சீங்களா? என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. யாராச்சும் ஒரு அடி எடுத்து வச்சிய பிறகு சுற்றுவேன். நீ என்ன முழிச்சிட்டு இருக்கா? போ. ஒழுங்கா வா. அந்த பியாராச பிடிச்ச போலீஸ்காரன் கண்டிப்பா அனுபவிப்பான். சட்டி 10, இந்த அண்டாவையும் சட்டியையும் என்ன செய்ய? அட பாவி மனுஷா, இங்க எம்மா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உனக்கு இந்த அண்டாவும் சட்டியும் தான் முக்கியமா? கொண்டாத. மனுஷன் காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறப்போ அண்டா சட்டிய என்ன செய்யறது, குண்டா சட்டிய என்ன செய்யறதுன்னு கேட்டுட்டு இருக்காவ. சரி சரி, சண்டை போடாதீங்க, வேண்டாம், அடுத்த ரவுண்டுக்கு பாவம். நில்லுங்க நில்லுங்க, புக்க எடுத்துட்டு வரேன். போலாம், ரைட். பரவாயில்லையே, இந்த புக்ல பொம்மை படம்லாம் போட்டு எழுதியிருக்காவ, நல்லா சூப்பரா இருக்கு. பாப்பாவா? யமா, காட்டுக்குள்ள வந்திருக்கோம், இந்நேரத்துல பாப்பா டோப்பான்னுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? பாத்ரூம் வருதா? பம்புக்கு முட்டை கொடுத்தால்தான் உள்ள அனுமதி. ஏது பம்புக்கு முட்டை கொடுக்கணுமா? அது பம்புக்கு முட்டை கொடுக்கறது இல்லடி, பாம்புக்கு முட்டை கொடுக்கணுமா? பாம்புக்கு முட்டை கொடுத்தாதான் பாம்பு நம்மள உள்ள விடுமா? அம்மாடி, இந்நேரத்துல முட்டைக்கு காட்டுக்குள்ள எங்க போக? ஏய், ஒரு நிமிஷம் நில்லுங்க, அந்த மொட்டை மண்டை எப்படி உள்ள போயிருப்பான்? அட ஆமா, அவன் என்னடி உள்ள போயிருப்பான்? பம்புக்கு முட்டை கொடுத்தால்தான் உள்ளே அனுமதி. பாம்புக்கு முட்டை கொடுக்கணுமா? இங்க பாரு பாம்பு, என்கிட்ட முட்டைலாம் இல்ல, இதோ இந்த மொட்டை தான் இருக்கா. வேணா இந்த மொட்டையை எடுத்துட்டு என்ன உள்ள விடு. ஆஹா, பாம்பு வேற கொத்த ஆரம்பிச்சிருச்சு. மொட்டை, எனக்கா சோக்ஸ்லாம் போடுறா? இப்ப பாரு, இந்த பாம்பு உனக்கு பட்டிஸ்டாபாமே போட போகுது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ல. முட்டை இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஏய் மொட்டை, உன் கையில எப்படி முட்டை? எடே உடக்காமண்டையா, எடே உடக்காமண்டையா, கண்ணாடிபுரத்துக்கு போறதுங்கிறது எனக்கு 1-2 வருஷ கனவு இல்ல, 20 வருஷ கனவு. பல்வேறு ஆராய்ச்சியில நிறைய தவளைகள் காணாம போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா கண்டிப்பா இந்த கண்ணாடிபுரத்துல பாம்பு இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் சேஃப்டிக்கு ஒரு முட்டைய தூக்குவோமேன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த பாம்புக்கு இந்த முட்டைய கொடுத்து நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்ப்பேன். ஆனா எனக்கு பின்னாடி வர அந்த பத்திரகாளி குடும்பம் முட்டை இல்லாம பாம்பு அடி வாங்கி மாட்ட போறாவ. பாம்பு, இந்தா என்ட்ரி பாஸ பிடிச்சுக்க. அது சேரி முட்டை, நீ ஜீனியஸ்னு ஒத்துக்கறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
எங்கடா ஓடுற? கண்ணாடிபுரத்துல தங்கத்தையும் வைரத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாம ஓட பாக்கியா? ஒழுங்கா என் பின்னாடி வா. பின்னாடி வான்னு ஏன்டா மொட்டை என்ன முன்னாடி தள்ளி விடுற? பேசாம போ போ. அட கடவுளே, அப்படினா அந்த மொட்டை முட்டை கொடுத்து தப்பிச்சிட்டானா? அட பாவமே, நாம இந்த முட்டைக்கு எங்க போக? வேற வழி இல்ல, நாம காலம் முழுக்க இங்கேயே தான் இருக்கணும் மாட்டுக்கு. என்ன பேப்பர் அது? அச்சச்சோ, பாக்கெட்ல இருந்த எக்ஸாம் பேப்பர் பறந்து போயிருச்சாட்டிக்க. ரோல் நம்பர் 3 சுக்கி நூத்துக்கு முட்டை. ஆஹா, எட்டியா சுக்கின கத்த போறவையா, கத்த போறவ. காத பொத்தி போ. லாட்டியா சக்கை. எட்டியா, உனக்கு எம்புட்ட தைரியம் இருந்தா பரீட்சையில குவால முட்டை வாங்குவா. ஏமா ஏமா, அதுக்கு சும்மா விளையாட்டுக்கு வச்ச எக்ஸாம்மா. ஏட்டியா, பரீட்சையில குவால முட்டை வாங்கிட்டு விளையாட்டுக்கு வச்ச பரீட்சைன்னு யார்கிட்டயா விளையாட்டு காமிக்கிறியா? ஒரு நிமிஷம். முட்டை பாம்பு, பாம்பு முட்டை, முட்டை பாம்பு, பாம்பு முட்டை. ஏமா, என்னாச்சுமா உங்களுக்கு? முட்டை பாம்பு பாம்பு முட்டைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிள்ளைவளா, அம்மா வழிய கண்டுபிடிச்சிட்டேன். யாரா பாம்பு, நீ முட்டை வேணும் தானே கேட்டா, என்ன முட்டைன்னு சொல்லல. இந்த என் புள்ள பரிச்சையில வாக்கின முட்டை மார்க்க கேட்ச் இட். நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நல்ல வேலை பாம்பு ஓடிட்டு. யாய், எல்லாரும் என்ன முடிச்சிட்டு இருக்கியா? பாம்புக்கு வயிற்று அடிச்சு வயிற்றால போறதுக்குள்ள வாங்க எல்லாரும் உள்ள ஓடிடுவோம். ஓடியாங்க ஓடியாங்க.